மிஷன் 2026 காக்கி சட்டை போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பேட்சில் ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளானோட ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஏற்கனவே நான் டீட்டெயில்டான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்க போகிறீங்க, ஸோ என்னென்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான், எப்படி நம்ம வந்து இந்த பேட்சை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் சீரியஸ். எஸ்ஐ பற்றியும் கேட்டிருந்தீங்க. எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி நான் வந்து பிளான் கொடுத்துருக்கேன். பேட்ச் 1 ஆல்ரெடி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் மேபி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஐக்கான ஸ்டடி பிளான் கொடுப்பாங்க. அது ஒரு 7-8 டெஸ்ட் வந்து போயிருக்குங்க. சரியா? ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கான நியூ பேட்ச் அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் 2026 இந்த இயர்க்கான பேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை எப்படி ஜாயின் பண்ணுறது, வேறு என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாமே திரும்ப இன்னொரு வாட்டி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது இப்போ உங்களோட மைண்ட் செட், மெஜாரிட்டியோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. வருமா வராதா, என்ன மாறும் மாறாது, புக்கு மாறுதா, சிலபஸ் மாறுதா, ஓகே நோட்டிஃபிகேஷன் வருமா, எப்போ வரும், இந்த மாதிரி பல்வேறு ரிசல்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட படிப்பை எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேலை வாங்கிட்ட அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வேலை உறுதி, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கைக்கு வந்தாச்சு அப்படின்னா தான் நீங்கள் நிறுத்தம் அந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது. அது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருங்க அப்படிங்கிறது என்னோட சிம்பிளான ஒரு அட்வைஸ். சரியா? ஸோ அறிப்பு வந்த வரைக்கும் படிக்கலாம், ரேங்க் வந்த வரைக்கும் படிக்கலாம், ரிசல்ட் வந்த வரைக்கும் படிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல், ஸோ நீங்கள் ஒரு பிரேக் வேணும்னா எடுத்துங்க, மறுபடியும் இப்போ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா போட்டி அப்படிங்கிறது இருக்குது, உங்களுக்கே தெரியும், கடுமையான போட்டி இருக்குது. டைம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஏதாவது வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் முடிக்க முடியுமா முடியாதா, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, 1 இயராக படிக்கிறோம், 2 இயராக படிக்கிறோம், இப்போ படித்தா பாஸ் ஆகணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை போட்டு நீங்களே வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகிடுறீங்க. ஸோ இதை எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு நார்மலான பீப்புளோட மைண்ட் செட். இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே இலக்கை தீர்மானித்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தெளிவாக அவங்க என்ன பண்ணணும், எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு ஓகே இன்றைக்கே பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஒன்று சொல்லணும். தெளிவான திட்டம், ஒரு ப்ராப்பரான பிளானை நான் ஆல்ரெடி ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். நீங்களே ஒன்று போடுங்க. ஈவன் இந்த பேட்ச் தான் ஜாயின் பண்ணுவேன், நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு பிளான் நீங்களே ஒன்று உருவாக்குங்க. ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும், நம்மளால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ இப்போவே நம்ம அதுக்கான ப்ராப்பரான ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் நம்ம டீமில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு போலீஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? 2026 பிசியை இலக்கா வச்சுக்கிட்டு இதுக்குன்னு ஒரு தெளிவான ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி பிளானோட நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்சில் ஓகே நீங்களாம் படிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று படிப்பீங்க. ஓகே இன்றைக்கி இதை படிக்கிறோம், நாளைக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னு இருப்பீங்க. பட் அப்படி இல்லாமல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடியது, அதாவது ஆர்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம முடிக்க போகிறோம், என்ன முடிச்சிருக்கோம் முடிக்கல அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்களே வந்து அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நீங்களே அதெல்லாம் பண்ண முடிஞ்சால் பெஸ்ட். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்களே ஏதாவது இன்றைக்கி ஒன்று படிக்கலாம், ஸோ தமிழ் கொஞ்சம் படிக்கலாம், உளவியல் ஒரு டாபிக் படிக்குவோம், ஓகே அது கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, ஒரு பார்ட் படிச்சிருப்பீங்க, மறுபடியும் அதை பாதியிலே விட்டு இன்னொரு சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ எங்கெங்கே முடித்தோம் முடிக்கல அப்படின்னு அன்ஆர்கனைஸ்டாக வந்து இருப்பீங்க. அப்படி இல்லாமல் தெளிவாக என்ன பாடம் படிக்கணும், எதெல்லாம் படிச்சிருக்கோம் படிக்கல அப்படிங்கிறதுக்கு துல்லியமான ஒரு ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க, நீங்கள் இந்த எக்ஸாம்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு பிளான். ஏன்னா நம்மளோட இவ்வளோ வருஷம் நம்ம வந்து எக்ஸாம்ஸுக்கு கைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிளான் இந்த மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூட அந்த மாதிரி ஒன்று உருவாக்கி படிங்க. பட் மொத்தமாக ஏதாவது ஒன்று படிக்கிறோம் அப்படின்னு படிக்க வேண்டாம். சரியா? வெறும் புக்ஸை மட்டுமே படிச்சுட்டே இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிஸ். ரெகுலராக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓகே டெஸ்ட் எழுதணும். நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவும் கொடுத்துட்றேன், ஆன்லைன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப எழுத போகிறீங்க, எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மைண்டில் நல்லா இருக்கிற பதில் என்னங்கிறது பதிஞ்சிடும். சரியா? ஸோ ஒரு வாட்டி இல்லை, பல வாட்டி திரும்ப எழுதி பார்க்கும்போது தான் நிறைய உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ ஜிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் நிறையா இல்லாததுனால உங்களால் வந்து படிக்க முடியாமல் போகலாம். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக வராமல் இருக்கலாம். ஸோ இந்த நோட்ஸ் எங்கே போக பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நாமளே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான், பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துறோம். சரிங்களா? ஓகே.
அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் எல்லாராலையும் அவைல் பண்ணி படிக்க முடியுமா, எல்லாராலையும் போயிட்டு படிக்க முடியுமா அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சென்டர் 20 கிலோமீட்டர், மினிமம் ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் மேலே தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். 20-25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டெய்லியும் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு டைம் இல்லாத இருக்கும், டயர்டாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் படிக்கிறதுக்கு ஸோ இங்கேயே நம்ம பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டை குறைந்த கட்டணத்தில் நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எல்லார் இடத்துலையும் போய் ரீச் பண்ண முடியும், எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. ஓகே, ஸோ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, கிளாஸஸ் கவனிக்க முடியும், ஆன்லைனில் டெஸ்ட் எழுத முடியும், ஆப்ஷன் இருக்குது. இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ண முடியும். இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா, பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் எழுதிப்பாருங்க. சரியா? ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பாடவாரியான கிளாஸ், புக் பேக்கு, ஆன்சர்ஸ், அதுக்கான டெஸ்ட்டு, பாக்ஸ் கண்டென்ட் டெஸ்ட்டு, கிளாஸு, சரியா? எல்லாமே வீடியோஸாக வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது எல்லாமே நீங்கள் வந்து ஆப்பில் 1 by 1 நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆன்லைன் தேர்வாக எழுதிக்கலாம், திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அந்த பிளான் படி நாம் இந்த டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கம்பைண்டாக தான் இந்த பேட்சை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? ரைட், ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஓகே, எங்கேனாலும் படிக்கலாம். ஓகே, எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். எதை படிக்கணும், எப்போ படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிளானில் கொடுத்துருக்கேன். அது படி நீங்கள் படிங்க. சரியா? ரைட். ஸோ உங்களோட இலக்கு என்ன? ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத கொஷினாக நம்ம எடுக்கிறோம், திரும்ப திரும்ப வைக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு டைம் ஒரு புக்கை படிக்கிறதுக்கும், ஒரு டைம் ஒரு எழுதி கேள்விகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே விஷயங்களை நீங்கள் ஒரு 10 டைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே நல்ல அந்த கான்செப்ட், அந்த கண்டென்ட் நல்ல மெமரி இருக்கும். கேள்வியை பார்த்த உடனே ஆன்சரும் பண்ணலாம், டக்குன்னு ஆன்சர் வந்துடும், நீங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஸோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு உங்களுக்கு வந்து உங்களோட அக்யூரசி என்ன, நீங்கள் ஒரு 50 கேள்வி கொடுத்துருக்கேன் சார், 50 கேள்வி கொடுத்துருக்காங்களா, இதில் 40 போட்டிருக்கீங்களா, ஓகே நல்ல அக்யூரசி இருக்குது. இல்லை 10 தான் போட்டிருக்கீங்க, எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏன் தப்பு, எவ்வளோ டைம் எடுத்துருக்கீங்க, எல்லாமே நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? ஓகே, ஸோ உங்களுடைய ஸ்ட்ராங் செக்ஷன் இது. ஓகே, இயற்பியல் நல்லா பண்ணியிருக்கீங்களா, உளவியல் நல்லா பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த ஏரியாவில் உங்களோட மார்க் வந்து போகுது அப்படிங்கிறத செக்ஷன் வைஸும் நம்ம அனலைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1ஆம் தேதி நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். சரியா? அதுதான் முன்னாடியே பிளான் கொடுத்துறேன். படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி டெஸ்ட் நடக்குது, ஃபர்ஸ்ட்டுக்கான டெஸ்ட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போவே அட்மிஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபீஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரையாரிட்டி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ 999 அப்படிங்கிற இந்த ப்ரைஸு. ஓகே, ஸோ இவங்களுக்கு மட்டும் நாம் இந்த நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு பேட்ச்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன வீடியோஸ், டெஸ்ட்டு, பிடிஎஃப்ஸ் எல்லாமே கம்பைண்டாக இந்த ப்ரைஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது 2500 3000 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்களை கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த பேட்சோட நோக்கம். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அப்படியே கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதா நோக்கம். சரிங்களா? ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க நிறைய பேர் என்கொயர் பண்ணிங்கன்னா மேபி இந்த ப்ரைஸை நம்ம வந்து கொடுக்கலாம், டீமில் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சரியா? பட் நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு மேலே கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த டைம், இந்த பேட்சுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்சஸ் எல்லாம் இவ்வளோ இதுவும் வீடியோஸ் இது எல்லாமே அதுக்கும் கொடுக்க மாட்டாங்க, தனி பேட்சஸாக அது போயிடும். ஓகே, டெஸ்ட் மட்டும் இருக்கிற பேட்ச் மாதிரி வந்து கொடுப்போம். சரியா? சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஆப்பில் போயிட்டு கூட டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? பை லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டைரெக்டாக நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இன்டர்நெட் ஆன்லைன் ஆப்லுங்கிறதுனால ஒரு சார்ஜஸ் வரும், அதோட சேர்த்து இங்கே ஷோ ஆகும். சார் 999 இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஒரு 2% அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீஸ் அமௌண்ட் நீங்கள் இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேர்த்து பே பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஜிபே பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேங்க. சரியா? ஸோ ஒன்று ஜாயின் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பை பண்ணலாம். இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸ்டடி பிளானோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சப்போர்ட்கான நம்பர். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஓகே, உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் பேட்ச் வந்து சொன்ன டைமிங்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட பிளான் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இந்த கம்ப்ளீட்டான பிளானு, ஓகே, மென்ஷன்
கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோஸ் 1 by 1 நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சில பேருக்கு எலிஜிபிலிட்டியா இருக்கலாம், ஓகே, ஏஜ், எஜுகேஷன், ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கலாம், படிக்கணும் சிலபஸ், இதெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். இது எல்லாமே இந்த பேட்ச்ல இருக்கு. நான் உங்களுக்கு சிலபஸ், அந்த சிலபஸ் என்னென்ன படிக்கணும், என்னென்ன லெசன் படிக்கணும், என்னென்ன கோர்ஸ் படிக்கணும், ஓகே, அது எல்லாமே அதுல இருக்கு. ஸோ நீங்க அதை மட்டும் படிச்சா போதும். சொல்லக்கூடிய லெசனை படிச்சுட்டு வாங்க, அதில் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, ஓகே, அதில் ஃபீட்பேக் வாங்கிட்டு, ஓகே, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் திரும்ப ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, மட்டும் பண்ணுங்க போதும். சரிங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 by 1 கிளாரிஃபை பண்ணிடலாம். டவுட் செஷனும் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற வகையில் கொடுத்துருக்கோம். ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பெஸ்ட் ஆஃபர் இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்லையோ அல்லது வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணியோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே நாளையிலேருந்து வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். பார்க்க ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க, டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பேன். இந்த பிளானோட பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ பிளட் ரிலேஷனுக்கான வீடியோஸ் இருக்கும். கவுண்டிங் ஃபிகர்ஸ்னா இது இருக்கும். டைஸ் ப்ராப்ளம்னா அதுக்கான வீடியோஸ் இருக்கும். உளவியலுக்கு நீங்கள் போயிட்டு திரும்ப தனியாக எங்கேயாவது படிக்கணுமா சார், கிளாஸ் எடுக்கணுமா, தேவையில்லை, இதில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? சில உங்களுக்கு புக்கோட கண்டென்ட்டோட பிடிஎஃப் நோட்ஸ் அது எல்லாமே இதில் கொடுப்பேன். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். எனி அதர் டவுட்ஸ் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. see you in the class. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.